Hello, welcome to Parimalaraj kitchen. இன்னைக்கியோட ரெசிபி வந்துட்டு எக் பஃப்ஸ். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ரெடிமேட் பேஸ்ட்ரி யூஸ் பண்ண போறேன். ரெண்டு ஸ்டெப், ஒன்னு மசாலா பண்றதுக்கு, இன்னொன்னு பேக் பண்றதுக்கு. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய், ஒரு மேபி 2 to 3 tablespoon ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்க அதுல வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு அதுல உப்பு சேர்க்கலாம். ஆனியன் வந்து சீக்கிரமா வதங்கிடும். பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த எக் பஃப்ஸ் பண்ணுறதுக்கான மசாலா ரொம்ப டார்க்காக வதங்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கேரமலைஸ் ஆகுற மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சில்லி பவுடர் சேர்க்கலாம். இது காஷ்மீரி சில்லி பவுடர், அதெல்லாம் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரைட் ரெட்டாக இருக்குது. அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, இந்த மசாலா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதில் கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா இது கூட பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு. இப்போ நல்லா இதை மேஷ் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆனியனில் கொஞ்சம் சேர்த்ததுனால இதில் வந்து அதுக்கு கொஞ்சம் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் இந்த மசாலா பண்ணிட்டோம்னா இதை வந்துட்டு நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா பஃப் பேஸ்ட்ரி வந்துட்டு சூடாக வச்சு அதை நம்ம மடிக்க முடியாது. அதனால இந்த பஃப் பேஸ்ட்ரி வந்து இந்த மசாலா வந்து நல்லா கூல் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இப்படி பண்ணோன்னே எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரே மசாலா வந்துச்சு. நீங்கள் இதை க்ளோஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கூல் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து பட்டர் பேஸ்ட், இது பஃப் பேஸ்ட் வந்து ஃபுல்லாக பட்டர் இருக்கிறதுனால சீக்கிரம் உருகிடும். ஸோ நல்லா கூல் பண்ணிக்கோங்க. கூல் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஷீட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணோன்னா, உங்களுக்கு பெருசாக வேணுன்னா பெருசாக பண்ணலாம், சின்னதாக வேணுன்னா சின்னதாக பண்ணலாம். இந்த மசாலாவை வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் ஹாஃப் எக்கை திருப்பி வச்சிடலாம். ஒரு கார்னரில் வச்சிட்டிங்கன்னா வந்து நம்ம அப்படி கவர் பண்ணிக்கலாம். சும்மா இதை அப்படியே கொஞ்சம் இழுத்து அப்படியே அமுத்தினோம்னா இப்படி ஒட்டிக்கும்.
இது எல்லாமே இப்போ நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். பஃப் பேஸ்ட்ரி வச்சுட்டு இப்போ கடைசியில் வந்து எக் வாஷ் பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து கொஞ்சம் நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு போடுறோம்னா நமக்கு அந்த நல்ல ஒரு ஷைனிங்காகவும் ப்ரௌன் கலராகவும் அது பேக் பண்ணி வர்றப்போ அது நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும். அதுக்காக இதை வந்து பாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம கரெக்டாக போட முடியாது. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் வடிகட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து பட்டர் பேக்கு கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பேக் பண்ணும்போது ஸ்டிக் ஆகாது கீழே. நீங்கள் எப்படி ஷேப் வேணுனாலும் இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக் வச்சு கூட இது சாதாரண ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். சாதாரண பட்டர்னால ஈஸியாகவே ப்ரெஸ் ஆகிக்கும். அதனால் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டுருக்கேன். பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து எக் வாஷ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அது ப்ரஷ்ஷோ ஏதாச்சும் வச்சு இது மேலே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த எக்கோட அந்த ஸ்டாண்ட் வராது. ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு இதை கோட் பண்ண வரும். நல்லா கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணிவிட்டு அவனில் வச்சு 180 டிகிரி ஃபேன் ஹீட்டில் வச்சு about 20 to 25 minutes இதை பேக் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு எக் பஃப்ஸ் ரெடி ஆகிடும். இது பேக் பண்ணப்பறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன் பிட்வீனில் நீங்கள் வந்து ஒரு டைம் ஆவனை ஓப்பன் பண்ணி இன்னொரு டைம் கூட எக் வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல கலரும் நல்ல கிறிஸ்பியாகும். இப்போ மேபி 15 to 20 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பஃப்ஸை வெளியே எடுப்போம்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். இந்த இது கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் போட்டதுனால இந்த பஃப்ஸ் வந்து எதுவுமே வந்து கீழே ஸ்டிக் ஆகாமல் அப்படியே ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். எந்த விதமான ஷேப்பில் இது பண்ணலாம். இப்போது சூப்பரான எக் பஃப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another minute.